நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும். ஒரு குழந்தை கல்யாணம் நடக்கணும். அதாவது ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், இல்லை ஒரு ஆணுக்கு கல்யாணம் நடக்கணும், இல்லை குழந்தை பேரு, இல்லை படிப்பு, இது எல்லாமே. இது எல்லாத்தையும் ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னங்க முக்கியம் வேணும்? அந்த செயலுக்கு மிக முக்கியமானது ஒன்று இருக்கு. என்ன சொல்லுங்க? ஒரு செயல் நடப்பதற்கு அந்த செயலுக்குரிய செயல்பாடு, ஆனா அதை விட முக்கியம் அந்த செயலுக்குரிய காலம். இந்த காலம் அப்படிங்கிறதாங்க ஜோதிடம். கால சக்கரம் அப்படிங்கிறதா ஜோதிடம். அதனாலதான் ஜோதிடத்துல ஒரு சக்கரமார போட்டு ராசி பலனை போடுவோம். இந்த கால சக்கரத்தை காட்டும் கண்ணாடி தான் ஜோதிடம். இன்ன காலத்தை இன்னது நடக்கும் நடக்காது. ஒருவனுக்கு விதிக்கப்பட்ட விதியிலிருந்து நியமிக்கப்பட்ட விஷயத்தை இன்ன காலத்தில் இன்ன தன்மையில் இவன் அனுபவிப்பான் என்பது அந்த காலத்தை காட்டும் கண்ணாடி தான் ஜோதிடம். அப்போ ஜோதிடர்களாகி நாம் என்ன சொல்றோம்? இந்த காலத்துல என்னது நடக்குமையா, இது நடக்காதையா, இந்த காலத்துல பொறுமையாரு, இந்த காலத்துல ஸ்பீடாரு, இந்த காலத்துல கல்யாணம் பண்ணு, இந்த காலத்துல பண்ண வேண்டாம்னு சொல்றோம். இப்ப நம் கால தத்துவத்தை கணித்து சொல்லக்கூடியவங்க தான் ஜோதிடர். விதியை மாற்றி அமைக்கக்கூடியவர்கள். விதியை மாற்றி அமைக்கக்கூடியவர் அப்படின்னா, கடவுள் என்ன செய்யறார்? இறைவனிடத்தில் நாம் செல்லும் பொழுது இறைவன் என்ன செய்யறாருன்னா, அவர் எல்லாம் அல்லவர், எதை வேணாலும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு. ஆனா பெரும்பகுதி அவர் அப்படி மாற்றி அமைப்பது இல்லை. ஏன்னா ஒரு சட்டத்திட்டங்களுக்குள்ள அவரும் உட்பட்டு தான் நடக்கிறார். இந்த ஆன்மாவுக்கு விதிக்கப்பட்டது இந்த நேரத்தில் இது நடக்கணும் அப்படின்னு இருக்கு. நமக்கு விதிக்கப்படாத ஒன்றை கடவுள் கொடுப்பதில்லை. அது ஒரு சிலருக்கு கொடுக்கலாம். அவங்க எல்லா தத்துவத்தையும் கடந்து இறைவனோடு ஒன்றி நிற்கக்கூடிய உயர் ஆன்மாக்களுக்கு, இல்லை உயர்ந்த புண்ணியவான்களுக்கு அந்த மாற்றத்தை சுவாமி ஏற்படுத்துவார். அது அதிரடியாக ஏற்படுத்துவார். அது ஒரு சிலருக்கு அவரால் முடியாத ஒண்ணுமே இல்லை. ஆனால் அவர் ஏற்படுத்துறது இல்லை. பெரும்பகுதி சில பேருக்கு மட்டும்தான் அது நடக்கும். அப்படி கால தத்துவத்தை மாற்றி அமைக்கிறார் கடவுள். எல்லாருக்கும் என்ன நடக்குது அப்படின்னா, கோயிலுக்கு போறோம் நடக்குது அப்படின்னா, நமக்கு நியமிக்கப்பட்டது இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நடக்குது அப்படின்னா, சுவாமி என்ன செய்யறாரு? அந்த கால தத்துவத்தை கொஞ்சம் நிவர்த்தி வச்சிடுறாரு. சாமானியமா அனைவருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் அதுதான். கால தத்துவத்தை கொஞ்சம் இழுத்து விட்டுறாரு. இழுத்து விட்டுறோடனே 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயம் இப்பயே நடந்துருது. இதுதான் இந்த காலத்தை. அதே மாதிரி மகான்களை சந்திக்கிறோம், அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. உனக்கு குழந்தை கிடைக்குமே போய் அப்படின்ட்டாருன்னு வச்சுக்கோங்க, உடனே அடுத்த வருடமே குழந்தை கிடைச்சிருது. எப்படி? அந்த மகான்கள் தன்னுடைய ஆற்றலால் அவங்க காலத்தை கடந்தவங்க கால தத்துவத்தை நம்ம வாழ்க்கையில மாற்றி அமைக்கிறாங்க. இதுதான் ஜோதி.